என்ன பாக்குறீங்க? நான் தான் ஆளின் நாள் அழகுராஜா. நான் அழகுராஜா மட்டும் இல்ல, அறிவுராஜாவும் கூட. அதனாலதான் என் அறிவால இன்னைக்கு என் 2 கை விரலை விட அதிகமா பிசினஸ் பண்றேன். அப்படி என்ன சார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா எனக்கு மூச்சு முட்டும், அதை கேட்டா உங்க காது வலிக்கும். அதனால ஒரு நிமிஷம், இது என்னோட விசிட்டிங் கார்டு. வீட்டுக்கு போயிட்டு சாவகாசமா இதை படிச்சு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் அவர் பிசினஸ். அப்புறம் நம்ம புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பிசினஸ்ல பெரிய மனசு பண்ணி நான் உங்களையும் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புக்கும் வசதிக்கும் நீங்க இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும் சார். என்ன மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் மேனோட கைட்னஸ் கிடைக்காததுனால தான் நீங்க அந்த லெவல் இன்னும் ரீச் பண்ணாம இருக்கீங்க. டோன்ட் வரி சார், இந்த அழகுராஜா கண்ணில் பட்டுட்டீங்களே, இனிமே சுக்கிரன் உங்க ஜாதகத்துல சும்மா சுத்தி சுத்தி வரப்போறான் பாருங்க. பணம் சும்மா கொட்டுன்னு கொட்ட போகுது. அது என்ன பிசினஸ் சார்? ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போடலாம்? அதிகம்லாம் கிடையாது ஜென்டில்மேன், ஜஸ்ட் ஒரு 50,000 போட்டா போதும். ஒரே மாசத்துல 5 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். 1 மந்த்ல தான், ஒன்லி 1 மந்த்ல 10% ப்ராஃபிட். இந்த அழகுராஜாவை தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கொடுக்கவே முடியாது. அப்படி என்ன சார் பிசினஸ்? மண்ணுளி பாம்பு பிசினஸ். என்னது? ஏதோ உப்பு புளி வியாபாரமா இருக்கும்னு நினைச்சா பாம்பு கிம்னு சொல்றீங்களே. இதே உப்பு புளி வியாபாரமா? ஆல் இந்தியன்ஸா சென்டிமெண்டல் இடியட்ஸ் பா. உன்னை கோட்டு போட்டு கோடி ரூபாய் கார்ல அனுப்பலான்னு பார்த்தா நீ என்னடானா பொட்டி கடை வச்சு பொட்டலங்கட்டல நினைக்கிற? ஐயா, நீ எல்லாம் சரிப்பட்டே வர மாட்ட. மண்ணுளி பாம்புனதும் பொத்துக்குள்ள இருக்குமே அது நினைச்சியா? இது கோடீஸ்வரங்க வீட்டுல லாக்கர்ல இருக்கிற விஷயம். அதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு தெரியுமா? நீ நானு போட்டி போட்டு வாங்கறதுக்கு ஆள் இருக்கியா? அப்படிங்களா? கண்டிப்பா 10 மடங்கு லாபம் கிடைக்கும்ல. ஏன் யோ யோ யோ, தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? டெஃபினட்டா கிடைக்கும்யா. டேய் அழகுராஜா, உன்னை மாப்பிள்ள பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. வா, வந்து பைக்ல ஏறு வா. ஏய், பிசினஸ் மேட்டரா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஃபேமிலி மேட்டர் கொண்டு வந்து உள்ள நுழைக்கிற, என்னால இப்ப வர முடியாதுன்னு சொல்லுப்பா. டேய், அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஏய், என்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் மாப்பிள்ளை ஆமினும்னா அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுல ஒரு தப்பும் இல்ல. நீ போ. நீங்க சொல்லுங்க சார், நான் சொன்ன பிசினஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? அதுல இன்வெஸ்ட் பண்றீங்களா? சார், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அதுக்குள்ளேயே நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு வந்துருங்களேன். நான் வரேன் சார். ஹலோ ஹலோ சார். சார் வரேன் சார், கண்டிப்பா வரேன். இல்ல டேய் டேய், நல்ல நேரத்துல வந்து என் பிசினஸ் கெடுத்துட்டா பாவி. அப்போ உனக்கு கல்யாணம் முக்கியம் இல்லையா? நான் சொன்னா கல்யாணம் முக்கியம் இல்லைன்னு. முக்கியம்தான். ஏன்னா மேரேஜ்ங்கிறது ஒரு பிசினஸ் தானே. சரி, அதுல என்ன ப்ராஃபிட் கிடைக்குன்னு பாப்போம். எடு வண்டி, எடு வண்டி, வண்டி, போ 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 போ. அழகுராஜா என் புள்ளதான். சில நேரத்துல அவன் எனக்கு தகப்பன் மாதிரி, குரு மாதிரி. இந்த உலகத்துல அவனுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. எதை பத்தி கேட்டாலும் அதுக்கான பதில் அவன்கிட்ட இருக்கும். மண்ணையும் பொண்ணாக்கிடுவான். இன்னும் நாள் பூரா அவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதோ என் புள்ளையே வந்துட்டான். நான் சொன்னது கூடுதலா குறைச்சலான்னு அவனை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்ல, பெரியவங்க முன்னாடி. அட உட்காருங்க தம்பி. சரி. ஐயா அழகுராஜா, அப்பா, இவரு பொண்ணுடைய அப்பா. வணக்கம். வணக்கம். அவங்க அம்மா. வணக்கம். அவங்க பொண்ணோட தம்பி வைஃப். வணக்கம். வணக்கம். சாரிங்க, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அது விஷயமா பார்ட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அத கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. உங்களை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க தம்பி, எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அப்பா உங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க சும்மா முகஸ்துதிக்கு சொல்றீங்கன்னு தெரியும்.
இருந்தாலும் நான் என்னை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனால தான் பொண்ணு பார்க்கறதுக்கு நான் வராம என்ன பார்க்கறதுக்காக உங்களை வர சொன்னேன். அதுவும் இல்லாம நான் ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு சென்னைக்கு வருதுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இங்க பாருங்க தம்பி, ஒளிவு மறைவில்லாம பேசுறீங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையும் முகஸ்துதிக்குன்னு சொல்லிடாதீங்க ஐயோ, தம்பி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. அப்புறம் உங்க பொண்ணோட போட்டோ பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கு இது செகண்ட் மேரேஜ். அவ மறு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு இது செகண்ட் மேரேஜ் தாங்க. என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல இன்னொரு பொண்ணுக்கு இடம் கிடையாது தான் நானும் இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எதுக்கு அப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரின்னு நான் மறு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். நான் ஒரு விடோயர், உங்க பொண்ணு ஒரு விடோ. சோ இந்த மைனஸ் பாயிண்ட் தான் எங்க 2 பேருக்குமான பிளஸ் பாயிண்ட். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிறது தானே ஃபார்முலா. நான் சொன்னது சரியா போச்சா? என் புள்ள எப்படி பேசுறான் பாத்தீங்கல்ல? எங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை எப்படி இருக்குமோன்ற பயத்துல தான் இது வரைக்கும் நாங்க எந்த டிசிஷனும் எடுக்காம இருந்தோம். ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அவளுக்கு ஹஸ்பண்டா அமைஞ்சா எங்க பொண்ணு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், உங்களை கல்யாணம் பண்ணிக்க எங்க பொண்ணை சம்மதிக்க வைக்கிறது தான். சம்மதிச்சிருவாங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, நானே வந்து பேசுறேன். இல்ல தம்பி, அதுக்கு அவசியமே இருக்காது. என் பொண்ணை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா சொல்ற? இத பாரு, நான் சொல்றத கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன கேட்க சொல்ற? அம்மாடி, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப? நான் எங்கப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? நான் சந்தோஷமா தானே இருக்கேன். இத பாரு, சரி, உனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? ஏமா, இது என் குடும்பம் இல்லையா? புரிஞ்சுக்கோயேன், பொண்ணுங்களுக்கு எப்பவுமே பிறந்த வீடு நிரந்தரம் கிடையாது. ஆனா எனக்கு இந்த வீடு தான் நிரந்தரம். நான் சாகுற வரைக்கும் இந்த வீட்லயே ஏதாவது ஒரு மூலையில காலத்தை கழிச்சிட்டு போயிடுறேன். ஏய், வனிதா, என்ன பேச்சு பேசுற? விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேசாத. வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் பார்க்காம செத்து போகிறதுக்காகவா உன்னை உள்ளங்கையில வச்சு பொத்தி பொத்தி வளர்த்து ஆளாக்குன? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ இல்லம்மா, நான் இங்க என்ன பாரு வனிதா, இந்த வீட்ல மூலையில முடங்கி கிடக்குறேன்னு சொல்றியே, தான் பொண்ணு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றத எந்த பெத்தவங்களாலையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நாங்க சொல்றதை கேளு. வேண்டான்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற வழியை பாரு. ஐயோ அப்பா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தான் வேண்டாத கற்பனையே. நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தின கனவுக்கும் கற்பனைக்கும் கொஞ்சம் கூட இடமே இல்ல. அதெல்லாம் என் லைஃப்ல என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. விதியே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுச்சு. இல்லம்மா, நீ சொல்ற அந்த விதிதான் இப்ப இந்த மாப்பிள்ளை மூலமா அந்த முற்றுப்புள்ளிய கமாவா மாத்த போகுதா? அது முடியாத காரியம்மா. ஏன்னா முடிஞ்சு போன கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் சரி. இத பாருமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதனால எதையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க முடியாது. இத பாரு, உன்னோட முதல் கல்யாண வாழ்க்கை தான் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. நீ நல்லாவும் வாழல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ள ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா ஒரேடியா அவரும் போய் சேர்ந்துட்டாரு. அவரையே நினைச்சுக்கிட்டு நீ உன்னோட மிச்ச வாழ்க்கையை இப்படி கழிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க முடியும்? எங்க தலை சாயிற வரைக்கும் எங்களோட பாதுகாப்புல நீ இருக்கலாம். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்னாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? உன் தம்பி உனக்கு பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லாத. அவன் நிலைமை இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னு பார்த்தல. சுப்புன்னு ஒருத்தன் இல்லனா சூர்யான்னு ஒருத்தன் இல்ல. சுப்பு பாத்துக்கிறதுனால சூர்யா ஏதோ இந்த அளவுக்காவது இருக்கான். அந்த சூர்யா உன்னை எப்படி பாத்துப்பான்? இல்ல நீயும் காலம் பூரா அவங்களுக்கு பாரமா தான் இருக்கலாம்னு நினைக்கிறியா? ஏன்பா சூர்யா குணமே ஆக மாட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்றதுக்கு நான் யாருமா? நம்ம கையில எதுவுமே இல்ல. இப்ப கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலான்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இத பாருமா, நாங்க எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சுதான் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுக்கே வந்திருக்கோம். தெய்வ சங்கல்பம் மாதிரி மாப்பிளையும் உனக்கு ஏத்தவரா பொருத்தமானவரா அமைஞ்சிருக்காரு. அவர் ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியை பறி கொடுத்தவர். உன்னால அவரை புரிஞ்சுக்க முடியும்.
அவராலேயும் உன்னை புரிஞ்சுக்க முடியும். உங்க 2 பேரோட வாழ்க்கையுமே ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்குமா? ஏன் 2 பேரும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? எனக்கு கல்யாணமே வேண்டாம். சொன்ன கேளுங்க ப்ளீஸ். ஏய் நீ எதுவும் சொல்லாதம்மா. இத பாரு, இதுல மாப்பிள்ளையோட போட்டோ இருக்கு. நீ பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலன்னு சொல்றியா வேற மாப்பிள்ளைய பாத்துருவோம். நான் எதுக்குமா பாக்கணும்? எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் மாப்பிள்ளையோட போட்டோவை பார்க்கணும்? இதுதான் உன்னோட முடிவா? ஆமாமா, என் முடிவை மீறி நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காயத்ரி மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வரும். ஏன் உனக்கு மட்டும்தான் போக தெரியுமா? எனக்கு போக தெரியாதா? நான் போறேன்டி. திரும்ப வர முடியாத இடத்துக்கு நான் போறேன். எங்கேயாவது போய் செத்து தொலைறேன். சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காத. பெத்த பொண்ணோட வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காம வாடி நிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போறேன். அம்மா கோமதி, அம்மா சொல்றது கேளுமா. அப்பா அம்மா ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏய் கோமதி, முட்டாள்தனமா எதையும் யோசிக்காத. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. 3 கிணறு வெட்டினேன். அதுல 2 பாழும் கிணறா போச்சு. ஒண்ணுத்துல தண்ணியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு என்னோட கதை. ஒரு புள்ள அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டான். இன்னொரு புள்ள மனநிலை சரியில்லாம இருக்கான். ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் புருஷனை பறி கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்காம மனசையும் உடம்பையும் கல்லாக்கிக்கிட்டு நிக்குது. போதும், பொண்ணா பொறப்படுத்து ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டு 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி நான் பட்ட கஷ்டம்லாம் போதும் சாமி, போதும். நான் செத்து ஒழிறேன். அப்புறம் யாருக்கு என்ன இஷ்டமோ அப்படி பண்ணிக்கோங்களேன். நான் போறேன். அம்மா நில்லுமா. எதுக்கு இப்படி என்ன சித்திரவதை பண்ற? நீ தாண்டி எங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன் சார். சுப்பு, மாமா இதோ வரேன் மாமா. சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. பாலா, வா. அழகராஜாவை கூட்டிட்டு வாப்பா. ஆ வாப்பா. வாமா வாமா. கொஞ்சம் தள்ளிக்குங்கம்மா. வா. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. குடு. மாலையை கொடுங்க. மாலை மாலை கொடுங்க. இந்தா. தம்பி வாங்கி கொடு. அண்ணி போடுமா. போட்டுக்குங்க. கண்ணா, மாலையை மாத்திக்கிங்க. போடுமா. டைம் ஆயிடுச்சு, தாலி எடுத்து கொடுங்க. தாலி கட்டிட்டோம். ஐயா, தாலி எடுத்து கொடுங்க. சரி, இந்தாமா. கங்க்ராட்ஸ் ராமசா. சம்பந்தி, நல்லபடியா முடிஞ்சு. தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். நீங்கள் ஆசீர்வாதம். இருக்கட்டும் மாப்பிள்ள. நல்லா இருங்க, இருக்கட்டும். நல்லா இருங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள.
நல்லா இருங்க. மாப்பிள்ள நீங்க ஒரு சைன் பண்ணுங்க. அண்ணா போடுமா. அம்மா வனிதா, நீங்களும் ஒரு சைன் போ. போடுங்க. நீ சைன் பண்ணு. வாங்கிக்கோ. சம்மந்தி நல்லது சம்மதி. அப்புறம் சாட்சி கையெழுத்துலாம் யாருப்பா? ஆ, ஐயா மாப்பிள்ளைக்கு யாரு? நீங்க ஒரு சைன் பொண்ணுக்கு யாரு? பண்ணுங்க. இதோ போடுறப்பா. இந்தாங்க நீங்க போடுங்க. போட்டுருங்கம்மா. பொண்ணுக்கு பொண்ணு அப்பா சைடு அம்மா நீங்க சைன் போடுங்கம்மா. பண்ணுங்க. நீங்க போடுங்க. கொடுங்க சார். நீ பண்ணு கோமதி. இந்தாங்க. சைன் பண்ணு. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தேங்க்யூ சார். தேங்க்யூ நீங்க சார். 2 பேரும் எந்த குறையும் இல்லாம 100 வருஷம் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சார். நல்லது. தேங்க்யூ ஸோ மச். வாங்க. வாங்க போலாம். சரிப்பா. என்னத்த நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? உங்களால பாருங்க, அத்தை, வனிதாவும் அழுது அவ கண்ணுல போட்டிருக்கிற காஜல் கண்ணீர்ல கரைஞ்சு வந்துட்டு இருக்கு. மாப்பிள, என் பொண்ணை இப்படி பார்க்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. அந்த தெய்வம் தான் மனசிறங்கி இன்னைக்குதான் என் வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கு. அந்த சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர் இது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நோ 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 நோ. உங்களை பத்தி மட்டும் இல்ல, நான் யாரை பத்தியுமே தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆல் இந்தியன்ஸ் ஆர் சென்டிமெண்டல் இடியட்ஸ். மாப்பிள்ள, வனிதா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. எங்க விருப்பத்துக்காக தான் அவ இதுக்கு சம்மதிச்சா. நீங்க இவளை நல்லபடியா பாத்துக்கணும். இந்த கல்யாணம் அவ விருப்பமா மாறணும் மாப்பிள்ள. சம்மந்தி இதெல்லாம் என் பையனுக்கு சொல்லி தரணுமா? அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். யாரை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கவலையப்படாதீங்க. கரெக்டு தான் சம்மந்தி. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பிசினஸ்ல ஜெயிச்சவங்க கூட லைஃப்ல தோத்துருக்காங்க. அதுக்கு காரணம் குடும்பத்தை கவனிக்காம விடுறதுதான். மாமா, நீங்க பிசினஸ், லைஃப், ஃபேமிலின்னு பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா நான் மூணையும் சேர்த்து ஒன்னா தான் பாக்குறேன். எனக்கு பிசினஸ் வேற, லைஃப் வேற, ஃபேமிலி வேறங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். மாப்பிள, அத்த, உங்க பொண்ணு கண்ணுல தப்பி தவறி மிளகா பட்ட கூட கண்ணீர் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். போதுமா? போதும் மாப்பிள, இதுவே போதும். அப்புறம் என்ன, ஆள விடுங்க. டார்லிங், நம்ம போலாமா? மாப்பிள்ள, எங்க போறீங்க? எங்க ஊருக்கு மாமா? ஐயோ மாப்பிள, கல்யாணமாகி முதல்ல நீங்க 2 பேரும் ஜோடியா எங்க வீட்டுக்கு தான் வரணும் மாப்பிள. ஆமா மாப்பிள்ள, 2 நாளாவது நம்ம வீட்டுல தங்கிட்டு போங்க. இது சம்பிரதாயம் மாப்பிள்ள. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. சம்பிரதாயமாவது சாம்பார் வெங்காயமாவது மாமா? ஐ டோன்ட் லைக் திஸ். இந்த சம்பிரதாயம் அது இதெல்லாம் சோம்பேறி பசங்க சொல்றது. சோ எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எறும்புக்கும் தேனிக்கும் எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறவனா, அதனால இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2 நாள் தானே. என்ன சிஸ்டர், 2 நாள் தானே சாதாரணமா சொல்றீங்க? 2 days, 48 hours. எத்தனை மீட்டிங், எத்தனை டீலிங், எவ்வளவு பணம்னு தெரியுமா? நான் பெங்களூர், மைசூர்னு 1 week பிசினஸ் டூருக்கு போறேன். அதை என்னால தள்ளி போடவே முடியாது. மாப்பிள, நீங்க பிசினஸ் டூர்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் என் பொண்ணு அவளும் தான் என் கூட வரா. எனக்கு இது பிசினஸ் டூர், அவளுக்கு இது ஹனிமூன். அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வேண்டியதா. உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. டார்லிங், கண்ணை தொடச்சிட்டு கார்ல ஏறு. டிரைவர், கார் எடு. எப்பா அவங்க எல்லாம் சொல்லிட்டு வாப்பா. பாத்து மச்சான், பாய்டா. பாய்டா. பாய் பாய். வாங்க தம்பி. என்ன வாங்க பாப்பா. வாப்பா, வா, time வா, ஆயிடுச்சு. போலாம். வர்றோம் சம்மந்தி. அண்ணி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மாடி, சந்தோஷமா போயிட்டு வாமா. கடவுள் இருக்காரு. அம்மா, சந்தோஷமா இருக்கணும். வனிதாவோட நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர். அவரும் சரி, அவர் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களும் சரி, வனிதாவை அப்படியே தாங்கன்னு தாங்குறாங்க.
காயத்ரி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை கார்த்திக். குணமான சூர்யா மறுபடியும் என்னை நினைக்காம இருக்கணும், என்னை தேடாம இருக்கணும், சுப்பு கூட சந்தோஷமா வாழணும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேதோ யோசனையா இருக்கு. மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. சுப்பு கூட சூர்யா சந்தோஷமா வாழணும்னு தானே நீ இவ்ளோ பெரிய தியாகத்தை பண்ண. கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அமையும். நீ அவங்களே நினைச்சு நினைச்சு இப்படி உட்கார்ந்துகிட்டு கவலைப்பட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல சூர்யாவுக்கு மறுபடியும் ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். பயப்படாத. அன்னைக்கு அபசகுணமா உன் தாலி செயின் கட்டானதுனால தான் சூர்யா உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. இனிமே அப்படிலாம் எதுவும் ஆகாது. இது பாரு. மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோம் ததக்க தின்ன தோ ததக்க தின்ன தோம். Karnatician.com சக்ஸஸ் இப்போவே ஆரம்பிச்சாச்சு. அதோட இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸ்கைப்பில் இருந்து கற்றுக்கிற மாதிரி காம்படிஷன். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும், ஈஸி வே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த கான்செப்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.